ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரிஸான ஃபெயிலியர் ஃபிலிம் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எபிசோட நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்தே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் அடுத்த எபிசோட் சும்மா வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். அந்த பொண்ணுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணுறா. அதோட இதான் அவளோட ஃபைனல் மேட்சாக இருக்க போகுது அப்படின்னு ஸ்டேரா சசின்னு சொல்ல ஈவி ஸ்பீடு இத்தனை வருஷமா மக்களால் போற்றப்பட்ட ஒரு பிளட் ஃபைட்டர் இவ இப்போ இறந்து போகிறதுக்கான காரணம் கண்டிப்பா அந்த டியூக்கா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க தான் ஈவி ஸ்பீடை கொள்றதுக்கு பிளான் போட்டுப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா நீங்க அவங்களை காப்பாற்ற போறீங்க கேட்கறா. இல்ல நாளைக்கு வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ ஈவி ஸ்பீடு கிட்ட பேசலாம்னு வந்திருக்கான். என்ன வேணும் உனக்கு? எனக்கு தான் அந்த 14 விச்சு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஈவி ஸ்பீட் நம்ம ஹீரோட்ட கேட்கறா. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும், பட் ஆனா அதுக்காக நான் உன்னை மீட் பண்ண வரல. அப்புறம் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஈவி ஸ்பீடும் கேட்கறா. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரதை பார்த்துட்டு ஈவி ஸ்பீடு பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துறா. யார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. ஒரு நிமிஷம், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த டியூக் ஷுவான் நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல உன்னை கொல்றதுக்காக பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றது கரெக்ட் தான், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஈவி ஸ்பீடும் கேட்கறா. ஏன்னா அந்த ஃபார்பிட்டன் விச் எங்க இருக்காங்கன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். சரி அதை விடு, இன்னைக்கு நைட் அந்த பொண்ணு கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வா, நம்ம எல்லாம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இத்தனை வருஷமா இங்க நடந்த கொடுமைகளுக்கு நாளைக்கு தான் தீர்ப்பு கிடைக்க போகுது. இங்க அடிமைகளா வாழ்ந்துகிட்டு எங்களுக்கு நாளைக்கு இதை விடுதலை கிடைக்க போகுது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நடக்க போற போட்டியில ஜெயிச்சு லிசபத்துக்கும் இருக்கிற மக்களுக்கு விடுதலை வாங்கி தருவேன் அப்படின்னு ஈவி ஸ்பீட் சொல்ல. ஒரு நிமிஷம், இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஃபார்பிட்டன் வச்சு மீட் பண்ண கோல்டன் டீமன் ஜோனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீ நினைக்கிறத விட கோல்டன் டீமன் ஜோன் ரொம்ப ஆபத்தான இடம். அங்க எப்படி உங்களை கூட்டிட்டு போறது? ஒரு ஸ்குவாட்ஸ்மேன் அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட என்ன பவர் இருக்கும் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஈவி ஸ்பீட் சொல்ல. உடனே நம்ம ஹீரோ பேரலைஸ் யூஸ் பண்றான். எனக்கு என்னாச்சு, என்னால் நகர முடியல அப்ப சொல்லிட்டு ஈவி ஸ்பீட் கேட்கறா. நீ நகர ட்ரை பண்ணது அப்புறம் உனக்கு ப்ளீடிங் ஆகும் அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேர் தான் ஸ்டேரா சசின், ஓலி ஸ்பெக்கோட ஒரு எல்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்றா. என்ன மன்னிச்சிடு, என்னோட பவர் உன்கிட்ட சொல்றதுக்காக தான் நான் என்னோட பவர் யூஸ் பண்ணி காமிச்சேன். நீங்க உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆளுங்க தான், நான் கண்டிப்பா உங்களை நம்புறேன். அதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்துட முடியாது. இதுல என்னோட உயிர் போகும்னு தெரிஞ்சுமே இத்தனை வருஷமா நான் போராடி இருக்கேன். என்னால கண்டிப்பா இதை கிவ் பண்ணிட்டு வர முடியாது. இதுல என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் கண்டிப்பா நான் ஃபைட் பண்ணி ஃப்ரீடம் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி சொல்றா. உன்னோட உயிரை கொடுத்து அந்த பொண்ணையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற நினைக்கிறேன். பட் ஆனா உன்னை கொல்றதுக்கு பிளான் போட தெரிஞ்சா அவங்களுக்கு அந்த பொண்ணை கொல்றதுக்கு பிளான் போட தெரியாதா? நாளைக்கு இந்த போட்டியில உன்னை சாக்கடிச்சு உன்னை தோக்கடிச்சு மறுபடியும் இந்த நாட்டு மக்கள் அவங்க தான் எடுத்துக்க போறாங்க. ஒருவேளை உன்னோட மனசு மாறுச்சுன்னா காலையில விடியறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இடத்துல உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். அப்படியே இவங்க பேரும் போயிட்டு இருக்கப்பே மக்கள் எல்லாமே கூட்டமா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த பிளாக் டிராகன் நைட்ஸை கொண்டது இந்த அசின்டோ குரூப் தான் சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருந்தது. அது வந்து இப்போ இந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த அசின்டோ குரூப்பை பாக்குறதுக்கு மக்கள் எல்லாரும் ஹீரோ அந்த இடத்துல நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் விட நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் அசின்டோ குரூப் ஒரு குட்டி பொண்ணு கிட்ட பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலாம் ரெடியா வரும். நம்ம ஹீரோ பட்ஜெட் பவர் யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ண வைக்கிறான். அப்படி நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்தா எல்லாருக்குமே நல்லது அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில இருக்க ஈவி ஸ்பீடு கூட நம்ம ஹீரோ கிட்ட பேசினதுல இருந்து அவளுக்கு தூக்கம் கூட சரியா வரல. நாளைக்கு நடக்க போற அந்த மேட்சை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ சொன்னது உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. டியூக்வான் பேசுறது ஒட்டு கேட்கறா. நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி பிளட் ஃபைட்டர் கொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். கண்டிப்பா நாளைக்கு நீ அவளுடைய எனர்ஜி ட்ரிங்க்ல பாய்சனை கலந்துரு, அவளை கொல்லணும் அப்படின்னு அந்த டியூக்வான் சொல்றான். அப்ப அந்த குட்டி பொண்ணு எலிசபெத் என்ன பண்றது அப்ப சொல்லிட்டு அவனு கேட்கறான். அவளையும் கொல்லாம் தான் முடிவு பண்ணியிருந்தேன், பட் அவளை இதுக்கப்புறம் நானே பாத்துக்கலான் இருக்கேன். என்னதான் அவ இப்போ ஒரு குட்டி பொண்ணா இருந்தாலுமே வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு யூஸ் ஆவா, அப்ப எனக்கு யூஸ் ஆவான்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு ஈவி ஸ்பீட் பயங்கரமா கோவப்படுறா. அப்படியே அவளும் இங்கே தப்பிச்சு போயிலாம் சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே போற வழியிலேயே அசின்டோ குரூப்போட லீடர் வாட்சிங்கிறவன் ஈவி ஸ்பீடு கிட்ட நீ தான் அந்த பிளட் ஃபைட்டர்னு சொல்லிட்டு கேட்கறான். இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட ஈவி ஸ்பீடும் நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்துடுறா. நீ ஒரு வழியா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ நினைச்சது நடக்கலைனாலும் இங்க யாரோட உயிரும் போகல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு அப்ப தொட்டு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் இதுக்கெல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஈவ் சொல்றா. சரி வாங்க போய் நம்ம அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே கட் பண்ண அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. உன்னை இப்போ ஒருத்தர் அடாப்ட் பண்ண வந்திருக்காரு, இப்படி சோம்பேறி மாதிரி வேலை பார்க்காம ஒழுங்கா அவனோட திறமையை அவர் காட்டு அப்படின்னு அந்த கடையில் ஓனர் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா. சரின்னு லிசப்பட்டும் அமைதியா அந்த டேபிள கிளீன் பண்ணிட்டு சீக்கிரமா கிளீன் பண்ணி முடி, இவ்வளவு ஸ்லோவா வேலை பார்ப்ப, இப்படி நீ சோம்பேறி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உன்னை எப்படி அவங்க வாங்கிப்பாங்க அப்ப சொல்லிட்டு அவளும் கத்திட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சு, இவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டா, இவன் என்ன ரோபோட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனும் கேட்கறான். அதுக்கு அந்த குண்டமாவும் லிசப்பட்டு போட்டு பயங்கரமா அடியர்னு நடிக்கிறா. அவளை வச்சு இப்ப பாருங்க அவ அழுகிறா, அவளோட மூஞ்சில ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. லிசப்பட்டும் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஃபைட் பண்ணி இந்த ஊருக்கு ஃப்ரீடம் வாங்கி தருவோம் அப்படின்னு ஈவி ஸ்பீட் சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்து லிசப்பட்டும் ஃபீல் பண்றா. இவ சொல் பேச்சு கேட்கலன்னா என்ன பண்றேன்னு பாருங்க. அந்த குண்டமா போயிட்டு லிசப்பட்டோட காதுகிட்ட போய் கத்துறா. அதுக்கே லிசப்பட்டு பயங்கரமா பயப்படுறா. பத்திட்டு யாரும் வெளியில கதவு தட்டுறாங்க.
அவனு போய் கதவு திறந்து விடுறான். வேற யாரும் இல்ல, ஈவு தான். நீ பண்ண காரியத்துக்கு ஒண்ணு நான் சும்மா விடமா அப்படின்னு ஈவு அவளோட ஸ்குவாட வெளில எடுக்கிறான். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, டியூக் ஜுவான் தான் அந்த பொண்ணை இப்படி குடும்பப்படுத்த சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்பதான் இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவளும் சொல்றா. ஈவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறா. இப்ப நம்ம போக போற இடம் ரொம்ப ஆபத்தானது, நீ என் கூட வரியான்னு சொல்லிட்டு ஈவு கேட்கறா. உங்களோட நான் எங்க வேணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பட்டும் சொல்றா. ஈவி ஸ்பீட காணும் நியூஸை பரப்புங்க, உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் சவுத் சைடா போனேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஈவி ஸ்பீடும் சொல்றா. கண்டிப்பா நான் சொல்றேங்க, என்ன மன்னிச்சு விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பொண்ணுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அந்த குண்டமும் ஆக்டிங் போடுறா. என்ன பாத்துக்கிட்டது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு லிசப்பட்டும் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு செவுத்துல கை வச்சு குத்துறான். உடனே அந்த பொண்ணு பயப்படுறா. என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன், நீங்க போயிட்டே இருங்க அப்படி நம்ம ஹீரோ அனுப்பி விடுறான். நீ போட்டு நாடகத்தை வச்சு நீ வேணா அவங்கள வேணா ஏமாத்திருக்கலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப இதை நீ கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற, அவளே என்ன மன்னிச்சு விட்டுட்டாலே நீ என்ன பண்ண போற, போன்னு சொல்லிட்டு அந்த குண்டமா சொல்றா. சின்ன சத்தத்துக்கு அந்த பொண்ணு இப்படி பயப்படுறானா அவளை நீங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க, அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு வேதனையா இருக்கு. உன்ன மாதிரி ஜந்துக்களை உயிரோட விட்டு போறதுதான் நான் பண்ற பெரிய தப்பு. அப்படி நம்ம ஹீரோ பேரலைஸ் அண்ட் பாய்சன் யூஸ் பண்ணி அந்த குண்டமா அப்படியே கொள்றான். அவளும் சாகிறதுக்கு முன்னாடி நீ நரகத்துக்கு தான் போன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு சாகுது. நான் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவேன், ஆனா அதுக்கு முன்னாடி சில வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஈலிசபெத் இவங்க எல்லாருமே வந்து கோல்டன் டீமன் ஜோனுக்கு தான் போறாங்க. என்னோட பேரு டோக்கோ மெமோரி அப்படின்னு நம்ம ஹீரோவும், என்னோட பேரு ஸ்டேரா சச்சின் அப்படின்னு நம்ம ஹீரோயினும், என்னோட பேரு எலிசபெத் அப்படின்னு 3 பேருமே மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன என்னோட சிஸ்டர் நல்லபடியா பாத்துக்குங்க அப்படின்னு எலிசபெத்தும் சொல்றா. ஏதோ சாலிட் ஸ்டேட்ல இருக்க லிக்விட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ஈவி ஸ்பீடும் கேட்கறா. அது வேற யாரும் இல்ல, என்னோட பிக்கிமாரு தான் அப்படி நம்ம ஹீரோ பிக்கிமாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். பிக்கிமாரும் அவனோட புது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஹாப்பி ஆகுறான். இப்படியே அவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு கோல்டன் டீமன் ஜோனுக்கு போறது சரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா. ஈவி இதுக்கு மேல எலிசபெத் கொண்டு சும்மா இருக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, எலிசபெத் மாதிரியே கோல்டன் டீமன் ஜோன்ல இருக்க ஃபார்பிடன் விச்சும் டார்க் எல்ஃப் தான். சோ இவங்க 2 பேருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். எது எப்படியோ இந்த பொண்ணு முகத்துல சிரிப்பு பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டு இருக்கு. நான் அரண்மனை விட்டு வரும்போது மூவாஜின்னு நோட் பண்ணா. ஒருவேளை இது அவனா தான் இருக்கும், என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் அவங்களை பெரிய ஆபத்துல மாட்டி விட்டுட்டேன் நீயும் சொல்றா. அது இப்ப முக்கியம் இல்ல அப்படி நம்ம ஹீரோ அந்த குதிரையில நெருப்பு கட்டி அவங்களோட கவனத்தை திசை திருப்பத்துக்காக வேற பக்கம் அனுப்பி விடுறான். நானும் சேரஸ் உங்களை பாத்துக்கிறோம், எலிசபெத் நீங்க 2 பேரும் போய் மறைஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நான் இவங்களை பாத்துக்கிறேன், நான் இவங்க கூட போய் ஃபைட் பண்றேன் அப்படின்னு ஈவ் சொல்றா. ஆனா எலிசபெத் உன்னோட சேஃப்டி யாராலையும் பாத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஃபைட் பண்ணணும் தான் விரும்புறேன், ஆனா நீங்க சொல்றதுனால கேட்கறேன் அப்படின்னு ஈவ் சொல்றா. வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்படி ஒரு எபிசோடையும் ரொம்ப ட்விஸ்டோட தான் முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் எபிசோட்ல தான் நிறைய ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கை மறா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.